பேரை சொல்லுங்க. ஆர் சதீஷ்குமார். இது என்ன வண்டி? டிப்பர் லாரி. நீங்கள் தான் அதை ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பில் உங்களுக்கு இதை பயிற்சி கொடுத்துருக்குறேன். சரி, இதை ஆப்ரேட்டிங் பண்ணுறீங்களா? சரி, முன்னாடி பின்னாடி அமுக்குங்க. ஓகே, முன்னாடி. சரி, பின்னாடி வண்டியை வரவீங்க. ஓகே, வெரி குட். ஸ்டேரிங் கண்ட்ரோலில் பண்ணுங்க. ஓகே, சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஓட்டுங்க. முன்னாடி. ஓகே. இப்போ இந்த குப்பை தொட்டி அந்த டிப்பர் லாரி ஏற்றி கொடுங்க. டிப்பர் அப்படியே கொட்டுது. மாணவர்களுக்கு அறிவியல் அருங்காட்சியகம் இந்த மாதிரி கருவிகள் மூலமாக இந்த குப்பை எப்படி ரியலாக கொட்டுதுன்னு பாருங்கள். அந்த ஸ்பான்சர் பண்ண மாணவர், உங்கள் பேர் என்ன பேருப்பா? ஆர் சதீஷ். ஓகே, இப்போ டிப்பரை இறக்குங்க. டிப்பர். வெரி குட், அருமையாக பண்ணுறீங்க. இது மாதிரி பொருள்களை மாணவ சமுதாயத்திற்கு எப்படி செய்வது, எப்படி அதை இயக்கத்தை நீ தெரிஞ்சு கொள்வது, எப்படி இயக்க வேண்டும் அப்படின்ற விதிமுறைகளை இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த அருங்காட்சியகத்தில் இந்த மாணவர் தான் ஆப்ரேட் பண்ணுவார். முன்னாடி ஆப்ரேட் பண்ணுங்க. முன்னாடி. ஓகே, வெரி குட். இப்போ இந்த மாதிரி கருவிகளை மாணவ சமுதாயத்திற்கு பிரதமர் ஐயாட்ட பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஆசிரியர் தினத்தன்று மாணவ சமுதாயமே நீங்கள்லாம் இந்தியா பிரதமர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு வேண்டிய அறிவியல் அருங்காட்சியகம் தேவை என்று வலியுறுத்துங்கள். ஆசிரியர் தினத்தன்று மாணவருக்கு வேண்டிய நன்மையை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. எங்களுடைய ஆசிரியர் தினத்தன்று எங்களை கொண்டாடுவதை காட்டிலும் இந்தியாவிலேயே முதல் முறையாக பிரதமர்கிட்ட நேரடியாக பேசுகிற வாய்ப்பு கிடைத்ததுனால் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அப்படின்ட்டு அந்த மாணவர்களை இந்த ஆசிரியர் தினத்தன்று ஆசிரியர்கள் தயார் செய்திருக்க வேண்டும் மாணவர்களை. ஏன்னா பிரதமரே நேரடியாக பேசும்போது வருஷத்துக்கு 3000 கோடி செலவழிக்கிறோம். அந்த 3000 கோடியை இந்த மாணவ சமுதாயத்திற்கு ஒரு நூலகம் மாதிரி அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவ வேண்டும். இந்த மாணவர்கள் எங்கள் மாதிரி எழுத்து மூலமாகவும் டிராயிங் மூலமாகவும் வரையக்கூடாது. எல்லா மெக்கானிச பொருள்களும் எந்திரங்களையும்